ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரால என்னென்ன மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டீகோடாக பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஆஃப் த கேஷியல் 2024 டாப் மெர்ச்சன்டைஸ் சேலர்ஸாக யார் இருக்கான்றதையும் நம்ம ரிப்போர்ட்டாக பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் மேஜர் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேஜர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சோலார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். இந்த வீடியோ மினிமம் ஒரு 4 மினிட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு ரா வேறு இருக்குது. ஸோ அதனால் டைமும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து சொல்லிவிட்டு போக பார்க்குறேன். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் ஒரு ரெஸ்லிங் ஜாம்பவனை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டபிள்யூ நியூஸுமே இழந்திருக்கும். ஸோ ஃபார்மர் NXT UK சாம்பியனாகவும் இருந்திருக்காரு. ஸோ இவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் கேட். ஆக்சுவலி இவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் ஹென்சன்றது தான் அவருடைய நேமு. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா WWE மட்டும் இல்லாமல் CAWன்ற ரெஸ்லிங் ப்ரொமோஷன்லேயும் டாக் டீம் சாம்பியனாக இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் WWEயில் வந்து NXT UK சாம்பியனாகவும் இருந்திருக்காரு. ஸோ கெனடியன் ஏபெக்ஸ் ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கெனடியன் ஏபெக்ஸ் சாம்பியன்ஷிப் ரெஸ்லிங், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஸ்டேட்மெண்ட் வந்து இவர் பாஸவே ஆனதை பற்றி பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஆகலை, இவருக்கு 40 தான் ஏஜ். ஸோ மேஜர் அன்கண்டிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாஸ்டாகவே பார்த்தீங்கன்னா ஆயிருக்காரு. ஸோ நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மௌன அஞ்சலியை பார்த்தீங்கன்னா செலுத்தி விட்ருவோம். ஏன்னா ரெஸ்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெடிகேஷனலாக பார்க்குறோம். ஸோ ஒரு டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இழந்திருக்கோன்றதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவதாக வந்து கிளாஸ் ஆஃப் த கேஷியல் 2024 உடைய ஒரு சில நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணது என்னதுன்னா ஸோ டேமியன் பீஸோட இன்ஜுரியை தான். ஸோ டேமியன் பீஸோட இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான இன்ஜுரிலாம் கிடையாது, இது ஒரு மைனர் இன்ஜுரின்ற மாதிரி பேக் ஸ்டேஜில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ரிப்போர்ட்ஸையும் கொடுத்தது நம்மளுடைய ஃபைட்ஃபுல் செலக்ட் தான் இந்த பேக் ஸ்டேஜ் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய NXT-யோடைய ஃபேமஸ் ரைட்டர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா TNA-யோடைய ஆல் அவுட்ஸ் பெப்ரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்காராமா. இது வந்து பேக் ஸ்டேஜ் ரெஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ WWE-யோட மான்சூர், மேசன் மேடன் மாதிரியான ரெஸ்லர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா AEW கொலிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணப்பட்டிருக்காங்களாமா. ஸோ அவங்கெல்லாம் வந்து பேக் ஸ்டேஜில் இருந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி முஸ்தபா அலி வந்து பார்த்தீங்கன்னா TNA NJPWன்னு போகிற மாதிரி இருந்திருந்தார். பட் இருந்தாலும் மன்சூரை பற்றி இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அவர் ரெகார்டிங் இங்கே தான் இருக்காருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஜெஃப் ஹார்டி ரிலேட்டட் வந்து பார்த்துருவோம். ஸோ ரீசெண்டாக நடந்த அந்த TNA ஆல் அவுட்ஸ் பேப்பரில் வந்து நம்மளுடைய ஜெஃப் ஹார்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருந்தார். ஸோ மேட் ஹார்டிக்கு பேக்கப் கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலி அன்றைக்கி நைட்டு தான் வந்து அவருடைய AEW கான்ட்ராக்ட் முடிஞ்சு. ஸோ சேம் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா TNA-ல வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவருடைய கான்ட்ராக்ட் ரிலேட்டட் ஃபைட்ஃபுல் செலக்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்களுடைய பிரதர் மேட் ஹார்டி இருக்கார்ல, ஸோ மேட் ஹார்டியும் TNA-ல தான் இருக்கார். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இல்லாமல் ஸோ மேட்ச் பர் பேமெண்ட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கார். ஸோ அதே மாதிரி தான் ஜெஃப் ஹார்டியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்காராமா. ஸோ இப்போ வரைக்கும் ஜெஃப் ஹார்டி வந்து பார்த்தீங்கன்னா TNA-ல ஒன்றும் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணல. ஸோ மேட்ச் பர் பேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் மேட் ஹார்டியும் சரி, ஸோ ஜெஃப் ஹார்டி, ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து TNA-ல வந்து இன்னும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. ஸோ மேட்ச் பர் பேமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்களாமா. ஸோ ரெண்டு டாக் டீமும். ஸோ WWE சைடு ஒரு கண் இருக்குது, சரி பாருங்கள் என்னன்றதை. நான் எதுவும் சொல்லலைங்க, ஸ்பாய்லராக எதுவும் போயிடக்கூடாது. சரி அவங்க வந்தால் நமக்கு நல்லது தான். ஸோ நம்ம ஒன்று சொல்லி நடக்காமல் போயிட்டால் நமக்கு அது அசிங்கமான மொமெண்ட்டாக போயிடும். ஸோ அந்த சங்கட்ட மொமெண்ட் நமக்கு வேணாம், ரைட்டு விட்டுருங்க. ஸோ நாலாவது அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இன்றைக்கான டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் ஸோ அவருடைய CEO போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்காங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி வந்து 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. ஸோ வின்ஸ் மெக்மேன் அவருடைய CEO போஸ்ட்டை விட்டு டவுன் ஆகி, ஸோ அவர் CEOலேருந்து டவுன் ஆனது மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்டெஃப்னி மெக்மேனை நியூ WWE-யோட CEO வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வின்ஸ் மெக்மேன் ஆக்கி விட்டுருந்தாரு. ஸோ அந்த நாள் இந்த நாள் தான். ஸோ அந்த டேட்டு இந்த டேட்டு தான். ஸோ வருஷம் மட்டும்தான் வேறு. ஸோ அதே சம்பவம் தான். பட் வின்ஸ் மெக்மேன் இப்போ WWE-ல இல்லை, அப்போ WWE-ல இருந்தார். இப்போ WWE-ல சுத்தமாக வந்து எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருந்தேன். ஸோ வின்ஸ் மெக்மேன் அந்த WWE குவார்ட்டர்ஸில் ரெடி பண்ண அந்த ஜிம்முக்கு கூட வின்ஸ் மெக்மேன் அலோவ் பண்ணலையா. ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிட்டாரு. ஸோ அது உண்மை தான். அதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்கடா, ஒரு WWE-ன்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர்றா, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். ஆக்சுவலி இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றியும் பேசுவோம். ஸோ இன்னும் 2 அப்டேட் தான். ஸோ சட்டுப்பட்டுன்னு பேசுகிறோம். ஸோ 4 நிமிஷம் தான் இருக்குன்னு நினச்சேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 மெயின் அப்டேட்ஸ்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் 2 மெயின் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மெர்ச்சன்டைஸ் டாப் சேலர்ஸ் யார் வந்து கிளாஸ் ஆஃப் த கேஷியல் ஸ்காட்லாண்டில் இருந்திருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 1ல் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் இருக்காருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்டாலாக இருக்காருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸுக்கு அடுத்தபடியாக நம்மளோட CM பங்க் இருக்கார். ஸோ CM பங்கோட மெர்ச்சன்டைஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த
ஆஸ்டின் 360ன்ற ஷர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சேலாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் அந்த டாப் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 10 எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ டாப் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் ஸோ மண்டே நைட் ராவை பற்றி தான். ஸோ மண்டே நைட் ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பஸ்ன்ற ஒரு சிட்டி டெக்ஸாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எதிர்பார்க்கறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் எண்ட் ஆனதுக்கப்புறமா ஸோ ஃபியூட்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிள் ஹவுடியோட டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கியூஆர் கோடு வந்து இந்த ராவை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ கான்சிக்யூட்டிவாக ரிலீஸ் பண்ண அந்த 3 கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட் ராவை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து ஃபேன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஈகர்னஸோட இந்த மண்டே நைட் ராவை எதிர்பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணி இன் த பேங்க்கான குவாலிஃபையிங் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க் குவாலிஃபையிங் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ கார்லிட்டோ வர்சஸ் நம்மளுடைய ட்ராகன் லீக்குமான ஒரு மணி இன் த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக அவங்க வந்து ஜேவியர் வுட்ஸுக்கும் நம்மளுடைய கெரியன் கிராஸ்க்குமான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேஜர் மணி இன் த பேங்க் குவாலிஃபையிங் மேட்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அங்கிள் ஹோடியோட எதிர்பார்ப்பு தான் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.